வணக்கம் நண்பர்களே. காலையில் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி 130 பாயிண்ட்ஸ் க்ரீனில் காமிச்சிச்சு. அப்புறம் யூரோப்பியன் அண்டு அமெரிக்கன்லாம் மிக்சட் ட்ரெண்டில் இருந்துச்சு. ட்ரம்ப்பு நேற்று ஒன்றும் அறிவிப்பு இல்லாத அந்த 5 days வார் நிறுத்தம் தொடங்கிக்கிட்டதுனால மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக க்ரீனில் ஸ்டார்ட் ஆகி நிஃப்டி இப்போ 400 பாயிண்ட் எபோவ் மேலே போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி 1300க்கு மேலே போயிடுச்சு. சென்செக்ஸும் 1300க்கு மேலே போயிட்டு இப்போ ஆஃப்டர்நூன் 2 PM அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எவ்ரிபடி இந்த ஃபியர் ஆஃப் செல்லிங், அதனால் பையிங் அப்படியே லைட்டாக தான் போகுது, குறைஞ்சிருக்கு. அதனால் அந்த விறுவிறுப்பு காலையில் இருந்த ஸ்பீடு இப்போ இல்லை, இறங்கியிருக்கு. இருந்த போதும் டோட்டல் ஆல்டுகெதர் எல்லா ஸ்டாஃபும் நல்லா போய்கிட்டுருக்கு. நிஃப்டியில் நிறைய ஸ்டாக்கு எபோவ் 3.75% போய்கிட்டுருக்கு. ஐடி செக்டர் தான் காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தது, லைட்டாக போய்கிட்டுருக்கு. இப்போ டெக் மகேந்திரா, டிசிஎஸ், பவர் கிரிடெல்லாம் கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்குது. பாக்கி நேற்றைய நிலைமை தான் 93.94லேயே இருக்குது டாலர் அண்ட் ரூபி. கோல்டுலாம் 5000 ரூபா கிட்டத்தட்ட MCXயில் ஏறி இருக்குது. தங்கம் வெள்ளி 12,000 கிட்டத்தட்ட ஏறி இருக்குது. இன்டர்நேஷ்னலி கோல்டு அண்ட் சில்வர் ஏறுமுகமாக இருக்குது. அதாவது ஆயில் விலை இறங்கியதன் எதிரொலி. $98 ஆயிலில் இருக்குது. $88 இந்த MEX லைட் இருக்குது. ஆக நேற்று ஒரு நியூஸ் ஹார்மோஸில் ட்ரம்ப்பு கேட்டார், ஜாயிண்ட் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கலாம் ஈரானும் யூஎஸ்ன்னு. பட் தே டிடன்ட் அக்செப்ட், ஐ திங்க் ஸ்டில். இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தியிலேருந்து அவங்களுக்கு எதிரி அல்லாத இருக்கக்கூடிய நாடுகளின் ஷிப்புகள் விடுகிறோன்னு சொல்லி சம்மதிச்சுக்கிறாங்க. அதனால் இந்தியன் ஷிப்ஸ் மோஸ்ட்லி விடுபடுகிறது வந்துக்கிட்டு இருக்குது, எல்பிஜி கேஸு அண்டு ஆயில் கூட. அதனால் இதே கண்டிஷன் நீடித்தா இன்னும் 2-3 நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். அப்புறமா என்ன அவர் தெரிவிக்கிறாரு, என்ன நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் தான். ஆகவே எஸ்டர்டே நான் சொன்னபடி நாளைக்கு திரும்பவும் மார்னிங்கில் தான் எப்படி மார்க்கெட் ட்ரெண்டு வரும், இப்படி போகுமா ட்ரெண்டு, அப்படி வருமாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இந்த வார் த்ரெட் முடிகிறது வரையில் we will follow up every day morning market conditions. ட்ரேடு அதுக்கு